ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இன்று தொடருகின்றேன். ஸ்ரீ நாராயண சுக்தம் விபாகம் 3 தமிழில். நேராக மந்திரத்திற்கு செல்வோம். நாராயண தீட்சிதர் எழுதிய நாராயணனை பற்றி. நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயணபரோ ஜோதிராத்மா நாராயணः பரः நாராயணபரம் பிரம்ம தத்துவம் நாராயணः பரः நாராயணபரோ த்யாதா தியானம் நாராயணः பரः யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதः அனந்தமவ்யயம் கவிகும் சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம் பத்மகோஷப்ரதீகாசகம் ஹிருதயஞ்சாப்யதோமுகம் அதோ நிஷ்ட்யாவிதஸ்யாந்தே நாभ्यामुपरि திஷ்டதி ஜ்வாலமாலாகுலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மஹத். இத்துடன் இந்த சொற்பொழிவை இந்த விபாகம் 3 முடித்துக் கொள்கிறேன். நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயணம் நராணாம் அயனக, அவர்தான் நாராயணம், மனிதர்களுடைய வழிகாட்டி. நாராயணம் நாராயண பரம் பிரம்மம் அவருக்கு தெரியும். நாராயணன் தான் எல்லாமே. மகாஜ்ஞேயம், ஜேயம் அவர் தான் பிரம்மம். ஜேயம்னா தெரிந்து கொள்ளுதல். ஜேயம் ஞான தாத்துன்னு அது வரும். அது ஞான நிறைய கிருதந்தத்தில் போனாலும் அதில் அப்படியே நிறைய வடிவங்கள் வரும். ஞாங்கிறது நாலேஜ், அவரை தெரிந்து கொள்ளுதல், அறிவு, அப்படியே வைத்துக்கலாம். நாராயணம் மகாஜ்ஞேயம், அவர் தான் பெரிய மகாஜ்ஞேயம், அறிவுள்ளவர். அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். விஸ்வசிய ஆத்மா, விஸ்வாஸ்மானம், அதுவும் எல்லாமே இந்த நிறைய துத்தியா விபக்தியில் தான் வரும். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ. அந்த ஆத்மாவை, அந்த ஞானத்தை, இந்த மகா ஞானத்தை தெரிந்து கொள்ளுதல். நாராயணம் மகாஜ்ஞேயம், விஸ்வத்துடைய ஆத்மா அவர் தானே, உலகத்தினுடைய ஆத்மா, பிரபஞ்சத்தினுடைய ஆத்மா. விஸ்வாத்மானம் பராயணம்ங்கிறதும் பாராயணத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பரகங்கிறது அவர் தான் வேறொருவர். அதாவது எப்படின்னா தனி பலம் வாய்ந்தவர். ஒரு பரஸ்தானம் கொஞ்சம் வேற ஸ்தானம், அது வித்தியாசமான ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சாதாரண. பரகங்கிறது பிரம்மம். பரகங்கிறது அவருக்கு மேலே ஒன்றுமே இல்லை. பராயணங்கிறது அவர் தான் அந்த வழி அவர் தான் மகத்துவமான வழி. அதுதான் வழி நம்ம பிரம்மலோகத்திற்கு செல்வதற்காக, பரமனை அடைவதற்காக வழி. பராயணம், அந்த மகாஜ்ஞேயன்தான் பராயணம். அவன் தான் வழிகாட்டி, அந்த பரபிரம்மம். பாராயணம், பாரங்கிறது எதிர்கரை. ஒரு நதி இருக்குது, இந்த கரை அந்த கரை. அயனம், அதாவது எதுக்கு வரும் பாராயணம்னா, நிறைய அவங்க சொற்பொழிவுகள் செய்வார்கள். ராமாயணத்தில் பாராயணம் பண்ணுறாரு, பகவத்கீதை பாராயணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதுவும் அயனங்கிறது வழிகாட்டுறது தான். பாரங்கிறது அடுத்த வழியிலேருந்து வழிகாட்டுறது. கொஞ்சம் அதை ரெசிட்டேஷன் நிறைய சொல்லணும், உறக்க தான் சொல்ல முடியும். சொல்லி அந்த மந்திரங்களை சொல்வதுக்காக வச்சுருக்கா. நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயணः பரஹ. இதெல்லாமே பரக மகாஜோதி அவர் தான். சிவஜோதி, திருமூலர் கூறிய ஜோதி அவர் தான். ஜோதிக்கு மேலே வேறொன்றும் இல்லை. நாராயண பரோ ஜோதிர் ஆத்ம ஜோதி அவர் தான். நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா அவர் தான். ஆத்ம ஜோதியும் அவர் தான், ஜோதியும் அவர் தான். பரஹ நாராயண பரம் பிரம்மம், தத்துவ பிரம்மத்தையும் சரி, பிரம்ம தத்துவத்திலையும் சரி அவர் தான் பரஹ. ஒரு அந்நியமானவர் பரஹ, ஒரு அவரை விட யாரும் இல்லை. நாராயண பர பிரம்ம தத்துவம், பிரம்ம தத்துவமும் அவர் தான், தத்துவம் அவர் தான், பிரம்மமும் அவர் தான்.
நாராயணபரோ ஜோதிராத்மா நாராயணः பரः நாராயணபரம் பிரம்ம தத்துவம் நாராயணः பரः நாராயணபரோ தியாதா தியானம் பண்ணப்பட்டவர் தியாதா தியாத்திரி எல்லாம் வரும் தியாத்ருல கிருதந்த ரூபங்கள் தான் அதெல்லாம் தியாதா தியானத்தில் நான் அவர் தான் பரக ஒரு மனிதர் ஒரு மனிதரில் ஒரு ஆத்மா அவரை விட ஒன்றுமே இல்லை உலகத்தில் அவர் தான் அந்த தியானத்தினுடைய தியாதாவே அவர் தான் த மெடிடேட்டர் ஆங்கிலத்தில் தியானம் செய்பவர் தியாதா புன்லிங்கம் தியாத்ரி ஸ்திரீலிங்கம் தியாத்ரு நபும்சகம் தியாதாவே அவர் தான் தியானத்தினுடைய தியாதா மெடிடேட்டரே அவர் தான் தியானங்கிறது அவர் தான் அப்படின்னு தியானம் நாராயண பரஹ யச்சகிங் ஜிக்ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா எச்சகிங்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அதை பிரிக்கணும் எது ச கிஞ்சித் கிம் ப்ளஸ் சித் சித்துங்கிறது சித்தம் தாட்ஸ் உங்கள் நினைவுகள் உங்களுக்கு உள்ளிருந்து தோன்றும் ஒரு எண்ணங்கள் அப்படிலாம் வச்சுக்கலாம் சித்து கிம் கொஞ்சம் கிஞ்சித்துன்னு ஒரு பகுவிரி விரீஹி சேர்க்கையால் ஒரே வார்த்தையில் என்ன அர்த்தம்னா கொஞ்சம் கிஞ்சித் ஜலம் ததாத்து கொஞ்சம் தண்ணி கொடு அதுக்கு தான் எது ச எச்சகிங் ஜிக் ஜகத் ஸோ எது ப்ளஸ் சங்கிறது பிறகு எது வச்சுக்கலாம் விச் தத்து அது எது ச எச்ச கிஞ்சித் எச்சகிங் ஜிக் ஜகத் அப்போ எச்சு ச கிஞ்சித் ஜகத் உலகம் எச்சகிங் ஜிக் ஜகத் சர்வம் எல்லாம் அந்த ஜகத்தினுடைய கொஞ்சமாக இருக்கக்கூட கிஞ்சித் இருக்கக்கூடியது கூட நாராயணன் தான் இதெல்லாம் எது ச பிறகு எதெல்லாம் எது கிஞ்சித் கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய கிஞ்சித்னா கொஞ்சம் அனுபவிச்சுங்க இந்த ஜகத்தில் சர்வம் நாராயணன் தான் எச்சகிங் ஜிக் ஜகத் சர்வம் திருஷ்யத்தை திருஷ் தாத்து பார்க்குதல் திருஷ்யத்தை ஆத்மனே பதம் லட்லக்காரத்தில் தான் வரும் பிரதம புருஷன் ஏகவச்சனம் திருஷ்யத்தை ஸ்ரூயத்தே அதுவும் ஆத்மனே பதம் ஸ்ருணோமின்றது கேட்கறது ஸ்ரூ தாத்து ஸ்ரூயத்தே எவனால் கேட்டுக்கொண்டு இருக்கான் பார்த்து கொண்டு இருக்கான் எல்லாமே நாராயணன் தான் திருஷ்யத்தை தான் எச்சகிங் ஜிக் ஜகத் சர்வம் கிஞ்சி இந்த உலகத்தில் இருக்கிறது சர்வமோ திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே அபீவா ஆல்சோ அதுவும் வா சர்டன்லி ஷுவர் அவன் தான் நாராயணக பரக வாங்கிறது வா வை எல்லாம் சர்டன்லி நிச்சயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யச்சகிங் ஜிக் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதः அந்தः உள்ளில் பஹிஹி வெளியில் அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் அது எல்லாமே வியாபியங்கிறது வியாப் தாத்து பரவுதல் எல்லா அணுக்குள்ளிலும் இருத்தல் சர்வவியாபி எல்லா இடத்துலையும் பரவிக்கொண்டு இருத்தல் வச்சுங்கோ எல்லா அணுக்குள்ளிலையும் அதான் விஷ்ணு எச்சகிங் ஜிக் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் வியாபிய பரவிக்கொண்டு நாராயண ஸ்திதः இருக்கப்பட்டவன் ஸ்தா தாத்து நிற்கிறதுக்கு ஸ்தான்னு சொன்னீங்கன்னா ஸ்தானத்துலேருந்து அகம் திஷ்டாமியிலேருந்து ஸ்தானம் வரும் ஒரு ரூபங்களில் கிருதந்தத்தில் ஒரு ரூபம் கர்த்தரியில் ஒரு ரூபம் அப்படி ரூபங்கள் வரும் ஸ்திதக நிற்கப்பட்டவன் தான் இந்த இடத்துல ஸ்திரமாக ஸ்திதக அவ்வளோதான் அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் வெளியிலையும் உள்ளேயும் வியாபியனா அனந்தம் அவ்யயம் கவிகும் சமுத்ரேந்தம் விஸ்வசம்புவம் அந்தம் ஃபைனல் முடிவு அனந்தம் முடிவற்றது அந்தாத்து இந்த அஜாதி ஹலாதிலாம் பிரத்யேகம் இருக்குது அன்னு போட்டாச்சுன்னா சுரங்களுக்கு விபரீத அர்த்தம் எதிர்மறை அர்த்தங்கள் கொடுக்கும் எதிர் அர்த்தங்கள் கொடுக்கும் நேர்மறை கொடுக்காது ஆப்போசிட் மீனிங் வியஞ்சனானிக்கு தர்மம் அதர்மம் அகர்மம் அப்படின்னு போட்டால் அது வியஞ்சனா அதுவும் சேம் தான் அதே அர்த்தம் தான் ஆப்போசிட் எதிர்மறை அர்த்தங்கள் கொடுக்கும் ஆனால் வியஞ்சனனுக்கு தான் போடலாம் ஸ்வரங்களுக்கு அன் போடணும் ஆதி அன் அவசியம் அந்த மாதிரி அனந்தம் அவ்யயம் அதே தாண்டா வந்துருத்துந்தில்ல ஏன் அன் வரல வா
வாங்கிறது வெஞ்சனானி, வியயங்கிறது செலவழித்தல். அதாவது இவர் அவ்வய புருஷக, செலவில்லாத புருஷன்லாம் டிகே, அழுகாத புருஷன் அர்த்தம். அப்படின்னா நிரந்தரமானவன். நம்ம உடம்பு அழுகும், ஆனால் அவர் அழுக மாட்டார்னு சொல்கிற மாதிரி அவ்வய அனந்தமவ்யயம். அப்போ எப்படி வருது நல்லா பார்த்துக்கலாம். யச்சகிங் ஜிக் ஜகத் சர்வன் ரிஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர்பஹிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயணஸ்திதः அனந்தமவ்யயம். கவிகும், கவி வேற, கவி இந்த கவியை சமுத்திரேந்தம், சமுத்திரேங்கிறது சமுத்திரத்தில், 7வது விபக்தி, ஏகவச்சனம், புருஷலிங்கம் தான், ராமசப்தம் தான், ராமேன்னு வரும். 7th விபக்தி, 7வது விபக்தி, ஏகவச்சனம். சமுத்திரே அந்தம், கடைசி சமுத்திரத்தில் கூட அவர் தான். சமுத்திரே அந்தம், இந்த சி, இந்த சமுத்திரத்தில் கடைசியில் எல்லாம் நாராயணன் தான். அனந்தமவ்யயம் கவிகும் சமுத்திரேந்தம் விஸ்வசம்புவம், விஸ்வத்துடைய சம்பு, சம்புவம். இந்த வா எப்படி என்னத்தினால வருதுன்னா அந்த சந்தஸுக்கு அனுசரித்து வருது. சம்பும் தான் இருக்கணும். உகாரந்த சப்தத்தில் சம்பு, உகாரந்த சப்தம் சம்பு, சம்புவம், சம்பும் தான் வரலாம் த்விதியா விபக்தி ஏகவச்சனத்தில். ஆனால் ஏன் சம்புவம்னு வருது? அந்த மீட்டருக்காக, வேத சம்ஸ்கிருதத்தில் அந்த சந்தஸுக்காக. பூ இருத்தல், எல்லா இடத்துலையும் பரிபூர்ணமாக எல்லா ரெப்ளீட், அப்படியே சம்புவம், அவர் தான், நாராயணன் தான். அனந்தம் அவ்வயம் கவிகும் சமுத்திர அந்தம் விஸ்வ சம்புவம். இங்கே பாருங்க, பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயம் சாப்பிய தோமுகம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. பத்மகோஷ, பத்மங்கிறது தாமரை, பத்மகோஷ, கோஷங்கிறது ஒரு இடம், பிளேஸ், ஹால் கூட சொல்லலாம், ரூமை கூட சொல்லலாம். வித்த கோஷம்னா பேங்க்குன்னு அர்த்தம், கோஷா. அப்போ அந்த பத்மத்தில் இருக்கிற அந்த பத்மகோஷம் பிரதீகாசகம், பிரதி ஈக்ஷ, இகாஷ அம்னு வரும். ஈக்ஷங்கிறது பார்வை, பிரதி டுவர்ட்ஸ் அ பார்வை, ஆசை வந்து அது போல், சேம் சிமிலாரிட்டி, அது போல், அது மாதிரி. அப்போ பத்மகோஷத்தை மாதிரி இருக்கு. பத்மகோஷ பிரதீகாசம் எது? ஹிருதயம். ஹிருதயம் ச பிறகு அப்பி ஆல்சோ, மேலும் அதோமுகம், கீழே பார்த்துட்டு இருக்கு. அதகங்கிறது கீழேன்னு அர்த்தம். உப்பரிங்கிறது மேலேன்னு சொல்கிற மாதிரி அதகங்கிறது கீழே. ஊர்துவங்க சொல், ஊர்துவாய நமஹ அதராய நமஹம்போம். அதக முகம், கீழே பார்த்துட்டு இருக்கிறது முகம்னா ஃபேஸு, நம்ம முகம்தான், தமிழ் முகம்தான். கீழே பார்த்துட்டு இருக்கேன். அதாவது எப்படின்னா அந்த ஹார்ட்டு, ஹிருதயம் ச அபி அதோமுகத்தை இருக்குது. எப்படி இருக்குது? அந்த பத்ம தாமரையில் இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த இடத்துலேருந்து அந்த காலியான அந்த கோஷத்தில் இருக்கிற, எப்படி இருக்குது அந்த கோஷம்? தலைகீழாக இருக்குதுன்னு அர்த்தம். கீழே பார்த்துட்டு இருக்கு. எப்படி பார்க்கலாம்? பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயம் ச அபி அதமுகம், அதோமுகம். பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயஞ்சாப்யதோமுகம் அதோ நிஷ்டியாபிதஸ்யாந்தே நாப்யா உபரி திஷ்டதி. ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. அத்தः அதோ விதஸ்யாந்தே, விதஸ்திங்கிறது ஒரு ஒரு அளவுன்னு வச்சுக்கோங்க. அளவு எப்படிப்பட்ட அளவு? உங்களுடைய இந்த கை விரல்கள் இருக்கு, 12 விரல்கள் இருக்கு, ஒரு விதஸ்தீம்பா. ஒரு அடின்னு சொல்லலாம், ஒரு அங்குலன்னு வச்சுருந்தா ஒரு அடின்னு சொல்லலாம். அது எப்படி இருக்கு? பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயஞ்சாப்பிய தோமுகம் அதோ நிஷ்டியா. அத்தः நிஷ்டியா, நீ ப்ளஸ் ஸ்தானம் ப்ளஸ் யா, அவ்வளோதான். யாங்கிறது ஸ்திரீலிங்கத்துக்கு வரும். அது நீங்கிறது ஒரு உபசரக்காக வச்சுங்க. ஸ்தானங்கிறது கடைசி இடத்துல, நிஷ்டியா கடைசி இடத்துலன்னு அர்த்தம். அதோ அதः அதோ நிஷ்டியா விதஸ்யாந்தே, விதஸ்யாந்தி விதஸ்யாந்தே தே விதஸ்யாந்தே நாபியாம், நாபியிலிருந்து உபரி மேலே, இந்த நாபியாம் உபரி திஷ்டதி நிற்கிறான். ஈ ஸ்டாண்டிங் நிற்கிறான். இது ஆத்மா நிற்கிறான். எப்படி? உங்களுடைய நாபிலிருந்து, மனிதனுடைய நாபிலிருந்து 12 விரல்கள் அளவு எடுத்துக்கோங்க. அளவெடுத்து அதுக்கு மேலே இந்த பத்மம், அதாவது தாமரை தலைகீழாக தொங்கினா உள்ள விரிஞ்சு, தலைகீழாக தொங்கினா உள்ள இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு சமமான பிரதீகாசம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ மொத்தத்தில் ஹிருதயம் எங்கே இருக்குது? ஒரு அடி கிட்டத்தட்ட வச்சுக்கோங்க. 12 கைவிரலுக்கு மேலே
எங்கேருந்து? நாபியிலிருந்து மேலே உப்பரி. ஆனால் அது ஹிருதயம் எப்படி இருக்குது? தலைகீழாக பத்ம மாதிரி தொங்குறது, தலைகீழாக பார்க்கறது இந்த நாபியை, அந்த விரிஞ்சு இப்படி பார்க்கறது நாபியேன்னு. அதாவது இது கடோபனிஷத்துலேயும் எல்லா இடத்துலையும் ஆத்மா வந்து ஹிருதயத்தில் தான் இருக்குதுன்னு நிரூபணம் பண்ணுறாவ. மத்திய ஆத்மனி திருஷ்டதிங்கிறது அங்குஷ்ட மாத்திரம் புருஷ. இந்த புருஷன் அங்குஷ்டம், இந்த கைவிரல் தான். அப்போ இந்த அதுக்கு தான் தியானம் எப்பவுமே ஹார்ட்டில் ஹிருதயத்தில் தியானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்தியா. இது வந்து எப்படி வருது? அதோ நிஷ்டியா விதஸ்யாந்தே நாபியா உபரி திஷ்டதி. கடைசியில் இந்த வார்த்தை பாருங்க, ஜுவாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மகத். விஸ்வசிய ஆயத்தனம். ஆயத்தனம்னா ஆ ப்ளஸ் எது ப்ளஸ் அனன்னு வரும் பிரிச்சல். ஆயத்தனங்கிறது இருக்கும் இடம். தேவர்கள் இருக்கும் இடத்துக்கு ஆயத்தனம் சொல்லுவா வேதங்கள். ஆயத்தனம் இருக்கும் இடம். எதுங்கிறது பிரயத்தனம் பண்ணுற மாதிரி தான். இது பிரயத்தனம் பண்ணி ஒரு அனாங்கிறது ஒரு சஃபிக்ஸ், ஒரு பிரத்யத்தில் வரும், தத்தித பிரத்யத்தில். அப்போது ஆயத்தனங்கிறது மொத்தமாகவே எடுத்துக்கலாம். பகுவிரிகிய ஒரு மொத்த சொற்களை சொல்லாக எடுத்துக்கொண்டால் அது இருக்கும் இடம், தேவர்கள் இருக்கும் இடம். ஸோ விஸ்வசிய இருக்கும் இடம் எது? பரமாத்மா. எப்படி? ஜுவாலமாலா, ஜுவால நெருப்பு, மாலை, மாலை தமிழ் தான். ஜுவாலமாலா ஆகுலம். ஆகுலங்கிறது முழுவதுமாக. இப்போ ஹிந்திலலாம் குல் கர்க்கே பத்தாவ் கித்னா பைசா அப்படின்னு சொல்லுவான். கூட்டி சொல்லு எவ்வளோ பைசா அப்படின்னு. குல் ஆகுல்ங்கிறது கம்ப்ளீட்னு எடுத்துக்கலாம். இடத்துல முழுக்க எல்லா இடத்துலையும் சரவுண்டட் பை ஜுவாலமாலா. அதாவது வெப்பம், தீ வெப்பம் மாலை மாலையாக அந்த புருஷனை சுற்றி கொண்டிருக்கிற மாதிரி நாராயணனை. ஜுவாலமாலா குலம் பாத்திங்கிறது ஜொலிப்பு, ஷைனிங், ஜொலிப்பு. ஜுவாலம் நெருப்பு. ஜுவாலமாலா குலம் பாதி விஸ்வசிய ஆயத்தனம். அந்த மகத்து ஈச அவர்தான் எல்லாருக்கும், இந்த உலகத்துக்கும் இருக்கும் இடம். அவர்தான், அவருடைய இடம்தான் முடிவுள்ளது. அதுதான் இருக்கும் இடம். நம்ம எல்லாருக்கும் இருப்பிடம் அவர்தான். விஸ்வத்தினுடைய உலகத்தினுடைய இருப்பிடம். இந்த உலகமே அவருடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறது. அதாவது நாராயணன் எப்படி இந்த ஆத்மாவை எப்படி வரைக்கிறதுனா, ஆத்மா வந்து ஒரு சிலையோ ஒரு இடமோ அப்படின்னு இல்லை. அந்த ஆத்மா வந்து ஒரு ஜுவாலை மாலை, ஜுவாலமாலா குலம் ஆகுலம் அப்படியே சுற்றி கொண்டு முழுவதுமாக பாத்தி அப்படியே ஜொலிக்கிறது. அது ஹிருதயத்துக்குள்ளே இருக்கு. ஹிருதயம் எப்படிப்பட்டது? பத்மம், தாமரை, தாமரைப்பூ, விரிஞ்ச தாமரைப்பூ கீழே பார்த்து கொண்டு இருக்கிறது நாபியை. அப்போ எவ்வளவு தூரம்? நாபிலிருந்து 12 உங்கள் கை விரல்கள் நீங்கள் வைப்பீர்களே, ஆனால் நாபிலிருந்து அந்த அளவுக்கு மேல் உப்பரி இந்த பத்மப்பூ, இந்த தாமரைப்பூ தலைகீழாக இருக்கிறது. அதுக்குள் தான் இந்த ஆத்மா இருக்கிறது என்று விவரமாக கூறுகின்றார்கள். மேலும் பார்ப்போம். தயவுசெய்து என்னுடைய சேனலை பதிவு செய்வீர்களே, ஆனால் தொடர்ச்சியாகவே நாராயண சுத்தம் வந்து கொண்டிருக்கும். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.